உறவுகள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இது எங்கள் ஊரில் நடந்த கிருஷ்ண ஜெயந்தி அபிஷேகம். எல்லா மக்களுடைய பார்வைக்காக நான் இதை பதிவிட்டிருக்கேன். எங்கள் கிராமத்தில் நடந்தது. ஒரு 8-9 அபிஷேகம் பண்ணோம். முதல்ல எண்ணெய் காப்பு வச்சு சாமிக்கு, அடுத்து திரவிய பொடின்னு சொல்லுவாங்க. அதில் எல்லா வகையான மூலிகையும் அதில் இருக்கும், கலந்துருக்கும். அது ஒரு அபிஷேகமே ஒரு 4-5 அபிஷேகம் பொருட்கள் கலந்தது மாதிரி தான். அதான் முதல் அபிஷேகம். இப்போ நீங்கள் பார்க்குறதான் திரவிய அபிஷேகம், திரவிய பொடின்னு சொல்லுவாங்க. அதை எல்லா மூலிகையும், சீயக்காத்தூள், அது எல்லாமே கலந்துருக்கும். மூலிகை பொருட்கள் ஃபுல்லாக காண கிடைக்காத கண்ணனின் காட்சி இது. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ணருடைய மந்திரம். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத். இது கிருஷ்ண பரமாத்மாவுடைய காயத்ரி மந்திரம். ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்ச உடனே அதுக்கு புஷ்பம் சாத்தி திலகமிட்டு சாமிக்கு கற்பூர ஆரத்தி காமிக்கணும். பின்ன ஸ்தலம் தண்ணி ஊற்றி சுத்தப்படுத்திட்டு அடுத்த அபிஷேகம் ஆரம்பிக்கணும். நோய் தீக்கிற அபிஷேகம் பார்த்துக்குங்க. சாமி அந்த மஞ்சள் எல்லாம் கலந்து அபிஷேகம் பண்ணவொன்னே தகக்கிறாரு பாருங்க, தங்கம் மாதிரி. அபிஷேகம் பண்ணுறதே நான் தான். அடுத்து மங்களகரமான மஞ்சப்பொடி அபிஷேகம். நம்மளுக்கு உள்ள அனைத்து விதமான தடைகளை நீக்கி மங்களங்கள் பொங்க செய்யும் மஞ்சள் அபிஷேகம். அது அடுத்து அதை பண்ணுறதுக்கு தான் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணுறேன். இது பெரிய பெரிய ஆச்சாரிய பெருமக்கள் எல்லோரும் பார்க்கலாம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு பக்தி தான் முக்கியம். அதை பொறுத்தளவுக்கு, என்னையை பொறுத்தளவுக்கு முன்ன இருக்கலாம் பின்ன இருக்கலாம், கண்ணை ஏற்றுக்குருவார். நீங்களும் சின்ன சின்ன தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. ஸ்ரீராம ராம ராமேதி
சகஸ்ரநாம மந்திரம். அது வந்து மந்திரத்தை 3 முறை சொன்னாலே வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதுலேயே என் சேனல்லே வந்து எங்கள் ஊரில் வந்து நடந்த கிருஷ்ண ஜெயந்தி நடந்த நிகழ்ச்சி எல்லாமே இருக்கும். அதுலேயே வந்து கண்ணன் உரியடிக்கிற நிகழ்ச்சி முக்கியமானதெல்லாம் வந்து பதிவிட்டிருப்பேன் மக்கள் பார்வைக்காக. இப்போ நடக்கிற வந்து மஞ்சள் அபிஷேகம் வந்து முடிஞ்சு சாமிக்கு நீராட்டு நடக்குது. ஆவணி பொன்னாளில் ரோஹிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான்ங்கிற பாட்டு இருக்கும். மக்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இது வந்து அற்புதமான சந்தன அபிஷேகம். மக்களுக்கு, குழந்தை இல்லாத மக்களுக்கு சந்தான பாக்கியத்தை தரக்கூடிய சந்தன அபிஷேகம். கற்பூர ஆராத்தி எடுத்துக்கோங்க எல்லா மக்களும். கண்ணன் அந்த தாமரை பாத மலர் கண்ணன் வந்து எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். கோபியர் கொஞ்சம் அந்த ரமணன், கோபியர்களோடு விளையாடிய அந்த கண்ண பரமாத்மா எப்படி இருக்காருன்ட்டு நீங்களே பாருங்கள். கண்ணா கண்ணா ஓடிவா, மாயக்கண்ணா ஓடிவா, புல்லாங்குழல் ஏந்திவா, கோபியர்களோடு விளையாடவா. அடுத்து குங்கும அபிஷேகம். சுமங்கலி பெண்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குங்கும அபிஷேகம், மங்களங்கள் தரும் அபிஷேகம். அது வந்து இந்த வீடியோலேயே வந்து இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஒரு 3 பாகமாக இருக்குது. அலங்காரம் பண்ணுற வரைக்கும் மக்கள் கொஞ்சம் பொறுமையோடு பாருங்கள். நிறைய அபிஷேகம் பார்த்துருப்பீங்க. இந்த அபிஷேகங்களையும் பாருங்கள். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், எடிட்டிங் எதிலே குறை இருந்தாலும் இருக்கலாம். சாமிக்காக, சாமியுடைய அருளுக்காக பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிய போகுது. குங்கும அபிஷேகத்தோடு முடியும்னு நினைக்கிறேன். கற்பூர ஆரத்தி எடுத்துக்கோங்க.
ஓகே, வீடியோ பார்த்த உறவுகள் அனைவருக்கும் அந்த கண்ணனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நன்றி.